சொல்லு பிரியன். அம்மா நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டா. எதுக்குடா லீவ் போட போற? அதுவாம்மா அக்காவை பொண்ணு பார்க்க வராங்கல்ல அதான். அக்காவை தானே பொண்ணு பார்க்க வராங்க, உன்னைய மாப்பிள்ளை பார்க்க வராங்க. பள்ளிக்கூடத்தை கிளம்பி போ. சரிம்மா. என்ன காரணம் கிடைக்க லீவ் போடலான்னு பார்க்கறான். சொல்லுங்க. பொண்ணு பார்க்க சாயங்காலம் வராங்களா, எதனா வாங்கிட்டு வரட்டுமா? சரிங்க, எல்லாம் இருக்குதுங்க, எதுவும் வேணாம். சரி சரி. எங்க ஸ்வீட் டீ பஜ்ஜி இது மட்டும் போதலங்க? போதும் சரி. கீதா. அம்மா வாமா. உனக்கு இப்பதான் வழி தெரியுதா? ஏண்டி நீ எந்த ஊர்ல தானே இருக்கிற? அம்மா இருக்கிறான்னு ஒரு எட்டு வந்து பாக்குறியா? எங்க வரது, வேலையே சரியா இருக்குது. நீ வராம இருக்கிறதாலதான் உங்க அண்ணன் வெளியில பொண்ணு பாக்குறான். என்னம்மா சொல்ற? நீ கேட்டுட்டு கம்முனா இருந்த? நான் எப்படி அமைதியா இருப்பேன்? உங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு தான் வரேன். அண்ணன் என்ன சொன்னா? அவன் என்ன சொல்றான், காவியாக்கு வயசு கம்மியா இருக்குதான், அமுதனுக்கு வயசு அதிகமா இருக்கிறதாலதான் வெளியே பொண்ணு பாக்குறேன்னு சொல்றான். இதெல்லாம் அன்னிக்காரி வேலையாதாமா இருக்கும். அவதான் சொல்லிருப்பா, என்னங்க உங்க தங்கச்சி வீட்டு பொண்ணுலாம் வேணாங்க. சரியான ஆளுமா, நான் வந்து பேசுறேன். நீ எப்படி வந்து பேச முடியும்? அவனே கேட்டதான் உன் விருப்பத்தை சொல்ல முடியும். அவன் எப்படி வந்து கேட்பான்? நானே பேசினாதான். அதுவும் சரிதான், ஆனா அண்ணன் தான் வர மாட்டானே. நீதான் வேற இடத்துல பொண்ணு பாக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி எப்படி வருவான்? அதெல்லாம் வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்பான். எப்படிமா சொல்ற? நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், என் பேத்தி தான் அந்த வீட்டுக்கு மருமலா வரணும்ட்டு. அதுக்குதான் நான் ஒரு பிளான் போட்டேன். அமுதனுக்கு வெளியே பொண்ணு பாக்கட்டும். என்னமா லூசுத்தனமா பேசுற? கிரிக்கி, நான் சொல்றது முதல்ல கேளடி. அதான் ரெண்டாவது பையன் அபிமணி இருக்கிறாள், நீ மறந்துட்டியோ? நான் எப்படிமா மறப்பேன்? நான் அவன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், அபிக்கு காவியா தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு. அதுக்கு அண்ணன் என்ன சொன்னா? அமுதனுக்கு கல்யாணம் முடிவாட்டும், நான் வர சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அபி வந்தது நம்ம பூ வச்சிடுவோம். சரிம்மா. கீதா, பொண்ணு பார்க்க சாயங்காலம் போறோம், நீ வா. என்னதான் அண்ணன் வர சொல்லலையே, நான் எப்படி வரத்தேன்? அதான் நான் வர சொல்றேன்ல, நீ வா. சரிம்மா வரேன். நம்ம போய் பாப்போம் எந்த இடத்துல தான் பொண்ணு எடுத்துக்கிறான்னு. எப்படியோ என் பொண்ணு அங்க மருமலா போனா போதும். அதுக்குதான் நான் இருக்கிறேன்ல, நான் எல்லாம் பாத்துக்கிறேன். சரிம்மா. பொண்ணு வீடு வசதியோ? அதெல்லாம் எனக்கு தெரியல கீதா, உங்க அண்ணன் ஃப்ரெண்டு பொண்ணு தான் பார்க்க போகணும்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படியா? சரிம்மா, சாப்பிடுமா. இல்லடி, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். சரி நான் கிளம்புறேன், நீ சாயங்காலம் வாண்ணா. சரிம்மா. பொண்ணா பார்க்க போறீங்க? பொண்ணு என் பொண்ணு இருக்கிறப்ப வெளியில பொண்ணு பாக்குறீங்களோ? வரேன். இந்த பொண்ணு பாக்குறதே நான் கெடுத்து வரேன், அதுக்கு தான் நான் வருவேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றீங்களா? எல்லாம் வந்துட்டாங்க. ஓகே லிங்கிதா, எத்தனை பேர் வந்திருக்காங்க? சார் 10 பேர் வந்திருக்காங்க சார். ஓகே, வர சொல்லுங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். மார்னிங். உங்க பேர் சொல்லுங்க. நிரா சார். உங்க சர்டிபிகேட் ரெஸ்யூம்லாம் கொடுங்க. ஓகே சார். லிங்கிதா இங்க வா. சொல்லு மலர். லிங்கிதா எத்தனை பேர் வந்திருக்காங்க இன்டர்வியூக்கு? 10 பேர் வந்திருக்காங்க மலர். ஓகே லிங்கிதா. நிரா அக்காக்கு வேலை கிடைக்குமா? மலர் கிடைக்கும், நீ ஏன் கவலைப்படுற? சரிடி. ஆமா மலர், அந்த அக்காக்கு என்ன ஆச்சு? நல்லா இருக்காங்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை லிங்கிதா. மலர், நிராக்கா என்னாச்சு? ஓகே மலர், நாளையிலிருந்து வர சொல்லியிருக்கிறாரு. சரிக்கா. நிராக்கா இவங்க அங்கே வேலை செய்கிறாங்கக்கா. இவங்க லிங்கிதா, அவங்க மாலினிக்கா. ஹாய் நிராக்கா. ஹாய் நிராக்கா. ஹாய். என் அக்காலாம் சொல்ல வேண்டாம், நீதானே பேர் சொல்லி சொல்லுங்க. ஓகே நிரா. மலர், நான் இங்கே இருக்கட்டுமா? நான் உன் கூடவே வீட்டுக்கு வரேன். நான் வேணா உங்களை வீட்டில் விட்டுட்டு வரட்டாக்கா? வேண்டாம் மலர், நான் இங்கே இருக்கிறேன். சரிக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லக்கா? இல்லை மலர். மலர். லிங்கிதா, சார் இன்டர்வியூ முடிஞ்சது வீட்டுக்கு போயிடுவாரு. ஏன்? அவருக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அப்படியா? உனக்கு யார் சொன்னது? சார் சொன்னாரா? இல்ல மலர், சாரோட அம்மா தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் ஞாபகமா சொல்லிடு அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. சரி நிக்கிதா. இனிமேல் சார் புது மாப்பிள்ளையா? ஆமா ஆமா. நீரா ஏன் நர்வஸா இருக்கிற மாதிரி இருக்குது? ஃப்ரீயா இருங்க. இது ஃபர்ஸ்ட் நாள் இல்ல, அதனால தான் கொஞ்சம் அப்படி இருக்கிறாங்க. அப்புறம் போக சரியாயிடும். மீராக்கா வாங்க. சரி மலர்.
குட் ஆஃப்டர்நூன் சிட். தேங்க்யூ சார். நேத்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தனே எல்லாம் எழுதிட்டு வந்துட்டீங்களா? எழுதிட்டு வராதவங்க எழுந்து நில்லுங்க. கீத்து ஹோம்வொர்க் நோட் தானே எழுதிட்டு தரேன். அசிங்கப்பட்டான் தீதி. ஏண்டா கம்மனே இருக்க முடியாதா உங்களால? ஏய் கவி, நீ எழுதிட்டு வந்திருக்கிறியா? ஆமா கலை, நான் எழுதிட்டேன். இவன் எங்க அண்ணன் இல்ல. அப்படியா கவி? நான் எழுதிட்டே வரல. ஏன் கலை? உனக்கு தான் தெரியுமே. ஏய் பிரியன், நீ எழுதிட்டு வரலையாடா? இல்ல நக்குல். திபி, நீ ஹோம்வொர்க் எழுதிட்டு வரலையோ? வாட் நான்சென்ஸ் டாக் மீ. ஒரு ஜென்டில்மேன் பார்த்து கேட்கிற கேள்வி அது? யாரை பார்த்து என்ன கேட்கிற? அப்பா கம்பெனிக்கு ஆள் கிடைச்சாச்சு. நக்குல், அக்குல் எழுதிட்டு வந்துட்டானா? ஆமாண்டா. நீ ஏன் அவன் கூட உட்கார்ந்து எழுதி இருக்கலாம்ல? என்ன பிரியா, நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதான். இத்தனை பேர் ஹோம்ஒர்க் எழுதல. கலைமலர், உனக்கு என்னாச்சு? சார், நான் எழுதுறேன்னு உட்கார்ந்தேனா? எல்லாம் உட்கார்ந்தானே எழுதுவாங்க. இப்போ நான் புதுசா சொல்றேன். சும்மா இருங்கடா. சொல்லு கலைமலர், ஏன் நிறுத்திட்ட? சார், நான் எழுத உட்கார்ந்தாலே. அதான் சொல்லிட்டியே, மேல சொல்லு. அதான் சார், நான் எழுத உட்கார்ந்தாலே. இது எத்தனை முறை சொல்லுவ? அதுக்கப்புறம் சொல்லு. நான் எழுத உட்கார்ந்தாலே. நான் எழுத உட்கார்ந்தாலே என் தங்கச்சி பாப்பா எழுத விட மாட்டா சார். ஏன் எழுத விட மாட்டேங்குது? அதான் சார், புக்கு நோட்டு பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு விட்டுருது சார். அதனால தான் சார் என்னால எழுத முடியல. தங்கச்சி பாப்பா தூங்குனதுக்கு அப்புறம் எழுத தானே? தங்கச்சி பாப்பா தூங்குறதோட நான் தூங்கிடுறேன் சார். காலையில எழுதிட்டு வருது. நான் எழுந்துறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி பாப்பா எழுந்துறா சார். நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வா, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஓகே சார். நீங்க வாங்க சார். அடிப்பாரடா சார். நக்குல், அக்குல் உன் கூட தானே இருக்கிறான். அவன் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு வந்திருக்கா, நீ ஏன் எழுதல? சார், அது வந்து எது வந்து? சார், நான் எழுதலாம் தான் இருந்தேன். அதுங்காட்டி எங்க அம்மா கூட்டி எனக்கு வேலை சொல்லிட்டாங்க சார். சார், அவன் பொய் சொல்றான். பொய்யா சொல்ற, கையா நீட்டு. சார், வேணாம் சார். அவன் வீட்லயே இருக்க மாட்டான் சார். அதான் அவனுக்கு தெரியல. தெரியுதா தெரியலையான்னு நாளைக்கு வரும்போது உங்க அம்மா கூட்டிட்டு வா. அக்குல், நீயே சொல்லி உங்க அம்மா வர சொல்லு. ஓகே சார். டேய், வீட்டுக்கு வாடா. என் கூட பிறந்தது என்ன சாவு அடிக்கிறடா. வலிக்குது சார், வேணாம் சார். நீங்க வாங்க சார். நீங்க என்ன காரணம் சொல்ல போறீங்க? சார், நான் எழுதிட்டு இருந்தேன்னா கரண்ட் நின்னு போச்சு சார். வரவே இல்லை. நாங்களே மொட்டை மாடியில தான் சார் தூங்கணும். அப்படியா பிரியன்? கொசு கடிச்சிருக்குமே. ஆமா சார், கொசுவத்தி ஏத்திட்டு தூங்கணும் சார். வாயை திறந்தாலே போய். நானும் அந்த ஊர்ல தான் இருக்கிறேன், மறந்துட்டியோ? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா தம்பி. கைய நீட்டு. இல்ல சார், வேணாம் சார். ஐயோ அம்மா, வலிக்குது சார். நீங்க வாங்க சார். சார், உங்க வீட்டுல நான் பல்பு பீஸ் போயிச்சா? ஆமா சார். ஆமா சாரா? இல்ல சார், நான் போனதுமே சாப்பிட்டு தூங்கிட்டேன் சார். அதுக்கப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்தது ஹோம்ஒர்க் எழுதணும்னு. சரி, எழுந்துச்சு டைம் பார்த்தா கரெக்டா 1 மணி சார். இப்ப எழுதுனா பேய் வரும்னு எங்க ஆயா சொல்லுச்சு சார். அதான் திரும்ப படுத்து தூங்கிட்டேன். எழுதிட்டு வராதுக்கு என்ன காரணம் சொல்ற? ஆயா சொல்லுச்சு, ஆட்டுக்குட்டி சொல்லுச்சுன்னு கலர் கலரா நீ சுத்துறியோ? கைய நீட்டு. சார், நாளைக்கு வரும்போது பேரண்ட் கூட்டிட்டு வரணும். ஓகே சார், தேங்க்யூ சார். கவிதா, வெளியே வா. ஓகே சார். கவிதா, நிலாவை பாத்தியா? பேசுனியா அவகிட்ட? இல்லண்ணே, நிலானியை நான் பார்க்கல. அம்மா கிட்ட நிலானி பார்க்கணும்னு சொன்னாவே திட்டுறாங்க. அதனால நிலானி பார்க்க போறதே இல்லை. சாயங்காலமா போய் பாத்துட்டு வந்துட்டு சொல்றியா? சரிண்ணே. சரி கவிதா, நீ கிளாஸுக்கு போ. சர்ஸ், மாப்பிள்ளை விட்டாளுங்க, நம்ம ஊர் பக்கத்துல வந்துட்டாங்களாம். பாப்பா ரெடி ஆயிட்டா? நீ எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டியா? எல்லாம் தயார் பண்ணிட்டேங்க. அவ்வளோ ரெடி ஆயிட்டா. ஏன் இவ்வளோ பரபரப்பா இருக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல சர்ஸ், என் நண்பன் வீட்டுக்கு வரல, அதான். சரிங்க, நீங்க போய் தெருவாண்ட பாருங்க.
சரி சரசு. பானுவையும் சரண்யாவும் வர சொல்லணும். ஹலோ பானு, மாப்பிள்ளை வீட்டில் வந்துட்டாங்க, வா சரண்யா கூட்டிக்கிட்டு வா. சரிடி. சரசக்கா, இவளா? இது எதுக்கு எங்க வரா? வா விமலா. என்னக்கா என்கிட்டே சொல்லாம மறைச்சிட்டீங்களே? இல்ல விமலா, பொண்ணு தானே பார்க்க வராங்க, முடிவானது சொல்லலான்னு இருந்தேன். சரி இருக்கட்டுங்க, நம்ம வீடு தானே, கூப்பிட்டா வரணுமா என்ன? ஆனந்தி கிளம்பிட்டாளா? ரெடி ஆயிட்டா விமலா. சரிக்கா, மாப்பிள்ளை வீட்டை எங்க வராங்களா? பக்கத்துல வந்துட்டாங்களா விமலா? சரிக்கா சரிக்கா. அக்கா. வா பானு. ஏக்கா, இந்த யார் என் கவர் சொன்னீங்க? நான் வர சொல்லட்டே, அவளே வந்து நிக்கிறா. சரண்யா வரலையா? சரண்யா வீட்டுல போய் பார்த்தங்க, ஆள் இல்ல. என்ன பானு ஏழாயிரம்னு சொல்லிட்டு இருக்கிற? அது ஒண்ணு இல்லக்கா, ஏழரைக்கு சீரியல் பார்க்க போகணும், அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமா ஆமா, நானும் பார்க்க போகணும். சரிக்கா போங்கக்கா. பானுக்கு எப்பயும் தமாசை தான். சீரியல் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், பொண்ணு பார்க்கறது முக்கியம் இல்லை. என்ன சொன்னா நான் போக மாட்டேனே இங்கிருந்து. பானு, ஆனந்தி பயமா இருக்குன்னு சொல்றா, நீ அவகிட்ட கொஞ்சம் போய் பேசா. சரிக்கா. ஆனந்தி. அத்தை வாங்க அத்தை. ஆனந்தியா இது? இவ்வளவு அழகா இருக்கிறாளே. போங்க அத்தை. பாரா வெக்கத்தை, இப்பவே கல்யாண காலம் வந்துருச்சு. ஆமா ஆமா, என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப என்ன பார்த்து இவ்வளவு அடக்க உடக்கமா இருக்குன்னு பரிசும் போட்டு போனாங்க தெரியுமா? அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன்னு நினைச்சிருப்பாங்க. போடி, பொறாமையில பொங்காத. ஆமா, உங்க மாமியார் அடிச்சு துரத்துறதுல எனக்கு தெரியாது. சரசு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வந்துட்டாரா? நான் போய் பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்கிறாருன்னு. வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க. வரமாடு சாமி.